கர்த்தரை நாம் மயப்படுவதாக. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாய் எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தீர்மானத்தை ஒரு கர்த்தருடைய தாசன் எடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21 வசனம். எலியா சகல ஜனத்தண்டை வந்து, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 2 விதமான சவால். நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிறது ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? இந்த நீங்கள் குடியிருக்கு வாசம் பண்ணுகிற இந்த குடிகளில் எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? சவால். ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். அல்லேலூயா. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பது என்ன? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று 2 கர்த்தருடைய பிள்ளைகள் விட்ட சவாலை நாம் பார்த்துருக்குறோம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வரணும். ஒரு தீர்மானம் எடுக்கணும். You must make a decision. I have decided to follow God. No turning back, no turning. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. வாழ்க்கையிலே பின்னோக்கே நான். இப்படிப்பட்ட தீர்மானங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நாம் வேதத்தில் பார்க்குறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் விட்டுவிட்டு விசுவாசத்தையும் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட காடுவோம். நீ தனிமையாக இல்லை. ஒரு மேகம் போன்ற திரளான சாட்சி உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த ஊரில் நான் மட்டும்தான், எலியாவே போய் சொன்ன நான் மட்டும்தான். ஆனா நீ மட்டும் இல்லைப்பா, என்னை 7000 பேர் எனக்கு இருக்கிறாங்க. புள்ள நான் மட்டும்தான், எனது சொந்த பத்தில் நான் மட்டுமெல்லாம் நாம் சொல்கிறோம். அது எங்கேயோ 7000 கர்த்தர் வச்சிருக்கிறார். எங்கே யார்? கர்த்தரை சேவிக்க துணிந்தவர்கள், கர்த்தருக்காய் ஜீவிக்க துணிந்தவர்கள், கர்த்தரை பின்பற்ற துணிந்தவர்கள். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து தான் வரணுங்க. ஒரு தீர்மானம் எடுத்து தான் நம்ம கர்த்தருக்குள்ளே வரணுங்க. ஒரு தீர்மானம் எடுத்து தானே இந்த வழியில் வந்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தில் மாற்றமே கிடையாதுங்க. கர்த்தர் ஒரு தீர்மானம் எடுத்தார். தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளும்படியாக ஒரு தீர்மானம் எடுத்தார். கஷ்டமாக இருக்கப்பா, திரும்ப வந்துரு பரலோகம்னு சொன்னாரா? நான் சொல்லுவேன், என் மகன்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்தால் வந்துருப்பா அப்படி சொல்லுவேன். அப்படி பிதா சொன்னாரா? உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, திரும்பி வந்துருப்பா. இந்த ஜனங்கள்லாம் மோசமானவங்க, உங்களுக்கு ரட்சிப்பே கொடுக்கக்கூடாதுப்பா, எல்லோரும் அழிஞ்சு போட்டுன்னு சொன்னாரா? இல்லை, தன் ஒரே பேரான குமாரரை நமக்கு தந்தருளினார். He made a decision. ஒரு தீர்மானம் எடுத்து தான் மகனை அனுப்பினாருங்க. இயேசு தீர்மானம் எடுத்தார். பரிசுத்தாவியான தீர்மானம் எடுத்தார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் தீர்மானம் எடுத்து தான் நம்ம கூட இருக்காங்க. நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? அதுதான் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு கேள்வி. கர்த்தரை சேவிக்கிறது ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். பிரியமான கர்த்தரை, எல்லாரும் இந்த வார்த்தையை உண்மையாக சொல்லணும். அதுக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் கிரியை செய்யணும். நான் என் வீட்டில் ஒரு ஆள் கர்த்தரை சேவிக்காட்டா நான் உயிரோடு இருக்கவே முடியாது அப்படின்னு நினைப்பேன். நான் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. கர்த்தரை சேவிப்பது ஆகாது கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? எந்த மட்டும் 2 நினைவுகளை குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்க. இந்த பிசாசு, உலகம், மாமிசம்,
சினிமா, செல்ஃபோன், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் பின்பற்றுகிறார். போகிற இடம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தரை பின்பற்றுவர்களுக்கு பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது, இன்ப உலகம் காத்து கொண்டு. மனுஷன் சொல்கிறான், எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டாம். என்ன பிஜேபியில் இருக்கா, பிளாக் தண்டரில் இருக்கா, மெரினாவில் இருக்குதா, உங்கள் வீட்டிலே இருக்குதா? இல்லை, அங்கே நிம்மதியான ஒரு இடம் இங்கே வந்திருக்கீங்க பாருங்கள். இதுதாங்க, இதுதாங்க. இதை நான் சொல்லலைங்க, இதை சொன்னது யார் தெரியுமா? சங்கீதக்காரனா தாவீது. 1000 நாளை பார்க்கலாம் நம்முடைய சன்னிதானத்தில் இருக்கும் ஒரு நாள், ஆகாமிய கூடாரங்கள் இருக்கிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசப்படியில் இருப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். என் மகன் சொல்லுவா, ஒரு வாரம் அமெரிக்கா வாங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் தரேன். எனக்கு அது இல்லைம்மா, ஒரு ஆலயத்தில் நான் பிரசங்கம் பண்ணுறதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, எங்கே உன் இதயம், எங்கே உன் இதயம் அங்கே அதுவே உன் பொக்கிஷம். எங்கே பொக்கிஷம் உண்டோ அங்கே தான் உன் இதயம் இருக்கிறது. இன்றைக்கி நான் கேட்குறேன், இதயம் யாருக்கு சொந்தம்? இதயமே, இதயமே இழகாதே, உதயமே, உதயமே உறங்காது. இந்த இதயம் யாருக்கு இழகிடக்கூடாதுங்க, இழகிடக்கூடாதுங்க. ஏன்னா இந்த இதயம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது, வாடகைக்கு இல்லை, குத்தகைக்கு இல்லை. கொஞ்சம் பேர் இதயத்தை வாடகைக்கு விடுவார்கள். எப்படி? என் மகளுக்கு திருமணம் நடந்தால், ஆண்டவரே என் மகனுக்கு கல்லூரியில் இடம் கிடைத்தால் வாடகை விடுறவங்க. கொஞ்சம் பேர் குத்தகைக்கு 50,000 ரூபா பேங்க் லோன் கிடைத்தால், 20,000 ரூபாய் கிடைத்தால் அது குத்தகைக்கு விடுறவங்க. வாடகைக்கும் குத்தகைக்கும் வரமாட்டார், சொந்தக்காரரு. அவருடைய கரத்தினால் உன்னை படைத்தார், அந்த இதயத்தில் வாழ்வதற்கு ஒத்துக்கொண்டார். உன் இதயத்தில் வாழ்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார். உனக்கு சின்ன வீடாக இருக்கலாம், சின்ன குடும்பமாக இருக்கலாம், ரொம்ப சுத்தம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் வாழ்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார் பாருங்க. இத்தனை பெரிய தேவன், இத்தனை வர்ணிக்க முடியாத தேவன் உன் இதயத்திலே வாழ்வதற்கு ஒத்துக்கிட்டார். இதோ வாசலை நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டால் கதவை தன்னா உள்ளே வருவேன். வெளியே போவேன்னு சொன்னாரா? வெளியே போவேன்னு சொன்னாரா? சொல்லலைங்க, உள்ளே தான் இருப்பார், உள்ளே தான் இருப்பார். உள்ளே வந்தானா உள்ளே தான் இருப்பார், வெளியே போக மாட்டார். அதான் அவர் சொன்னார், நீ மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் கூட இருக்கிறேன். நீ தண்ணீரை கடந்தா உன் கூட இருக்கிறேன், நீ கண்ணீரை கடந்தா உன் கூட இருக்கிறேன். பயந்து போய் இன்ஜெக்ஷன் எடுக்கிறியா, உன் கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கியா, கூடவே இருக்கிறேன். God is with me, nothing can shake me. God is for me, who can be against me? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியா எவன் என்ன அசைக்க முடியாது, எவன் அசைக்க முடியாது, எவன் என்ன அசைக்க முடியாது. இந்த புழலில் யாரும் என்ன அசைக்க முடியாது. போகிறதெல்லாம் சலம் தாங்க, என் வண்டியை நிறுத்தினோட சலம் போட்டுட்டு தான் போவாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கல்ல, எனக்குள்ளே இருக்கிறவருக்கு. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் என் உள்ளத்தில் இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். எனக்குள்ளே சின்னவன் என்ன செய்வான்? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை சுற்றி சூழ இருக்கிறபடியால் நீ என்ன பண்ணுமா? பாரத்தை தூக்கி பண்ணுமா, பாரத்தை தூக்கி விடு. சுற்றி நெருங்கிற பாவத்தையும் விட்டு விடு. விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோமாய இயேசுவை பார்த்து ஓடு, ஓடு, நிற்காது, எங்கே நிற்காது. எல்லாம் சொல்ல, ஸ்டாப், லிசன், ப்ரொசீட். நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், லிசன் பண்ண மாட்டேன், ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருப்பேன். பாதை காட்டுகிறவர் பசுத்த ஆவியானவர். நீ இடராதபடி உன்னை வழி நடத்துகிறவர். அவர் சொன்னார், உன்னை வலுவாதபடி காக்கவும் மாசற்ற சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு உன்னை நிறுத்துவதற்கு நான் ஒருவரே வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாதை காட்டுகிறவர், பாதை காட்டுகிறவர். இத்தனை ஆண்டுகளாக கர்த்தர் வழி நடத்துகிறாரு. ஒரு நாள் நான் பாதை மாறி போகலைங்க, நான் பாதை மாறி போகலை, அந்த வழியிலே தான் நான் போயிட்டுருக்கிறேன். அதில் ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவருக்கு நான் கொடுத்த வாக்குறுதி, அதில் மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 3 விதமான மக்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஒன்றாவது, தன் வாழ்க்கையில் வேதனை மத்தியில் தீர்மானம் எடுத்தாங்க. ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். In the midst of the pain, they made a decision. அந்த யோபு என்ற பக்தனை குறித்து சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தான் பாருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, அவன் ஆண்டவருக்கு அந்த உத்தமனாக வாழ்ந்தான். ஊரிலே உத்தமன், ஊரறிந்த உத்தமன், உத்தமனு சன்மார்க்கனுமாய் அவனை மாதிரி யாருமே கிடையாது. நம்பர் 1, ஊரிலேயே நம்பர் 1. ஊரே சொல்லும் யோபா அவன் ரொம்ப நல்லவங்க. அவன் பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், அநியாயம் பண்ண மாட்டான், அக்கிரமம் பண்ண மாட்டான். அவனுடைய பிள்ளைகளாக ஜெபம் பண்ணுற பிள்ளைங்க இப்படி தான் சொல்லுவாங்க. அவனா எவ்வளவு பெரிய பணக்காரன், ஆடு இருந்தது, ஒட்டகம் இருந்தது, எல்லாம் பெரிய வீடு இருந்தது, 10 பிள்ளைங்கள் இருந்தது, எல்லாம் கிரேட்டாக இருந்தது. ஒரு நாள் சாத்தான் ஆண்டவருக்கு முன்பாக வந்தான். ஆண்டவர் கேள்வி கேட்டார், உத்தமனும் சன்மார்க்கனுமாய யோபின் மேல் கவனம் வைத்தாயா? அவனை போல ஒருவனும் இல்லை. அப்பொழுது சாத்தான் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவனுக்குள்ளதே சுற்றி நீங்கள் வேலி கட்டியிருக்கீங்க, அதனால தான் அவன் பத்திரமாக காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். வேலியை பிரித்து விடும் பார்க்கலாம். கர்த்தர் சவால் எடுத்துக்கிட்டார். ஆண்டவர் சார் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் தொடுவீரானால் அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ என்று பாரும். அவன் எப்படிப்பட்டவன்? ஆராதிக்கிறவன். எல்லாம் எடுத்துட்டா தூஷிக்கிறானா இல்லையா என்று பாரும் என்று யார் சொல்கிறான்? சாத்தான் சொல்கிறான். பிரியமானவர்களே, சாத்தான் எப்போது இதுதான் சொல்கிறான். இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் கை வச்சு பாரும், அப்போ அவங்க உம்மை துதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சர்ச்சில் வித்தியாசமான ஒரு கூட்டம் இருக்குது. வேதனையிலும் துதிப்பார்கள், வேதனையிலும் துதிப்பார்கள், அதை சாதனையாய் மாற்றுவார்கள். வறுமையிலும் துதிப்பார்கள், ஆசீர்வாதமாய் மாற்றுவார்கள். தனிமையிலும் துதிப்பார்கள், இனிமையான பிரசன்னத்துக்குள் வாழ்வார்கள். உலகமே எதிராக வந்தாலும் கர்த்தரை துதிப்பார்கள். என்னால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று உணர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், போ நீ எல்லாம் பண்ணு, என் பையனை உயிரை மட்டும் தொடாதேன்னு. கடைசியில் பாருங்கள் எல்லாமே அழிந்து போயிடும். அப்போ அவன் என்ன சொன்னான்னு பாருங்கள், நிர்வாணியாக என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாக எவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கைத்தட்டுங்க பார்க்கலாம். தேவனை பற்றி குறை he had decision, made a determination in his heart, I will praise him at all time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் என் கர்த்தரையே நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என் அன்பான பிள்ளைகளே, தலைவலி வந்துட்டு அன்னாசின் மெட்ராசின் குரோசின் எல்லாம் போட்டு பார்க்குறீங்க, அதில் தலைவலி நிற்கல. ஜெபிச்சு என்ன கண்டேன், கோயிலுக்கு போய் என்ன கண்டேன், அந்த டப்பாவில் காணிக்கப்பட்டு என்ன கண்டேன். இல்லை, நீ காண்பாய், உன் வாயினால் நீ சொல்வதை காண்பாய். உன் கண்கள் காணும், உன் கண்கள் காதும், உன் காதுகள் கேட்கும், நீ வாயினால் சொன்னது வந்து பலிக்கும். யாரை சேவிப்பீர்கள்? நான் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த யோபை பற்றி ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். விருந்துக்காக பிள்ளைங்க போயிட்டா கூட வீட்டுக்கு வந்தோடனே இவங்க தப்பு செஞ்சிருவாங்களோ என்று சொல்லி பலி செலுத்துவாரோம். எல்லா தாய்மாருக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்களே நமக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. அந்த பிள்ளைகளை டெடிகேட் பண்ணிடுங்க. அப்பா, என் பிள்ளைங்க வெளியே போயிட்டு வந்திருக்காங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் நான் பலி செலுத்துகிறேன். அதனால் வந்த லாபம் என்ன தெரியுமா? 10 பிள்ளை செத்தாலும் ஆராதிச்சான். ஏன் ஆராதிச்சான்? என் பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் இருக்கிறாங்க. நான் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், நான் என் குடும்பமோ ஜெபிக்கிற குடும்பம், அதனால் என் பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் பத்திரமாக இருப்பார். அதனால தான் அவன் கர்த்தரை அவன் ஸ்தோத்தரித்தான். என்ன வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தரை துதிக்கிற, வேதனையிலே கர்த்தரை துதித்தவர்கள். என்னாச்சு? ஃபார் இஸ் ட்ரபிள் காட் கேவ் ஹிம் டபுள். அவன் வேதனைக்கு பதிலாக இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். துன்பத்திலும் துதிப்பவர்களுக்கு யெகோவா நிசியாய் ஆண்டவர் எழுந்தருள்வார், யெகோவா நிசியாய் வருவார். காரியத்தின் முடிவை பார்க்கும் பொழுது சம்பூர்ணமாக இருக்கும். காரியத்தின் முடிவை பார்க்கும் பொழுது இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நம்முடைய தேவன் நஷ்ட ஈடு கொடுக்குறவர். ஏதோ ஒரு நஷ்டம் வந்துச்சா அதுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏதோ கஷ்டம் வந்ததா
இரட்டிப்பான கழிப்பு. உன் வாழ்க்கையில் ஒரு 100 ரூபாய் இழந்தியா 10,000 ரூபாய் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உன்னை ஆசீர்வதிக்கிற வேதனையிலும் கர்த்தரை துதித்த மக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நான் என் வீட்டார் மோவென்றால் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை சேவிக்கிறது ஆகாது என்று கண்டால் யாரை சேவிப்பீர்கள்? இரு நினைவால் குந்தி குந்தி நடப்பதென்ற கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள். பாகால் தெய்வமானால் பாகால் பின்னால் போங்க. பிரியமான கர்த்தரை பிள்ளைகள், 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்த வார்த்தை, விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நீ நிறுத்தின பொச்சலையை பணிந்து கொள்ளுதல் என்பது ராஜாவை உமக்கு தெரிந்திருக்க கடவுள். ஆங்கிலத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லிட்டில் known to you, we don't care what you do to us, but we will worship our God. ஹல்லேலூயா. எத்தனை வேதனை வந்தாலும் நாங்கள் பாகாலுக்கு மண்டியிடாத மக்கள் என்பதை நீர் அறிந்து கொள்வீர். உமக்கு தெரிந்திருக்கு கடுவது. எத்தனை காலம் குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதிங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை ஆராதிங்கள். இருமனம் உள்ள மனிதர் கர்த்தரை எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாக இருக்காதீங்க. திங்கள் செவ்வாய் புதன்லாம் யாரோ எங்கேயோ, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவங்க. அப்படி இந்த சர்ச்சில் யார் இருக்கக்கூடாது. நம்ம 24 மணி நேரம் கிறிஸ்தவங்க, 7 நாளும் கிறிஸ்தவங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, திங்கள் செவ்வாய் புதன் எல்லாமே பண்டி புரள்றது போல், சேற்றில் புரள்றது போல், நாய் கக்கிறது திங்கிறது மாதிரி தப்பு செஞ்சுக்கிட்டு சனிக்கிழமை வந்து, ஆண்டவரே ஏன் காணாமல் போன ஆடுப்பா, உங்களுடைய ரத்தத்தால் கழுவும்பா. வேகத்தில் காணாமல் போன ஆடு ஒரு தடவை தாங்க போச்சு, அதுக்கப்புறம் போகலங்க. இந்த வாரம் போகிற ஆட்டுக்கு காலை ஒடிக்கி தான் போகிறார், காலை ஒடிக்க தான் போகிறார். ரத்தத்தால் கழுவும் பையனை டேப் வாட்டுறா வாரம் கழுவுறதுக்கு. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்து மறுதளித்து போகிறவர்கள் இயேசு ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறார்கள். பாவியான பொண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னால், நீ போ, இனி பாவம் செய்யாது. இந்த சபையிலோர் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் பாவம் செய்யக்கூடாது, கூடாது, முடியாது, முடியாது. ஆண்டவர் உங்களை கட்டி வச்சுருக்கார். நீங்கள் அறுத்துட்டு போனால் தான் போவீங்க, ஆனால் அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் விட்டு கொடுக்காத ஒரு தேவன். ஆனால் நீ அறுத்துட்டு போனால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். ஆனால் உன்னை பார்த்து சொல்ல, நீ தீர்மானம் எடுப்பியான்னு கேட்குறாரு. ஒரு தீர்மானம் எடுப்பியா? என்ன தீர்மானம்? அவர் நாட்டின பொச்சிலே நாங்கள் வணங்க மாட்டோம், எங்கள் தேவனையே நாங்கள் ஆராதிப்போம். அவர் விடுவிக்காட்டா நேபுகாத்நேசர் கேட்குறார், அவர் விடுவிக்காட்டா, ஸோ வாட், ஐ டோன்ட் கேர். அவர் விடுவிக்கிறதுக்காக நான் கோயிலுக்கு வரலங்க, அவர் பணம் கொடுக்குறாருன்னு கோயிலுக்கு வரலங்க, என் வீட்டை ஆசீர்வதிப்பார், எனக்கு வீடு கட்டி தருவார்னு காலுக்கு வரலங்க, அவருக்காகவே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். பிகாஸ் ஹீ இஸ் காட். அவர் காரணம் இல்லாமல் என்னை நேசித்தார் தெரியுமா? காரணம் இல்லாமல் என்ன நேசிக்காத நேரம் காசு காரணம் இருக்கா? என் ஆண்டவர் என்னை நேசிப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? இல்லை. காரணம் இல்லாமல் நேசித்தாருன்னா காரணம் இல்லாமல் நீங்களும் அவரை நேசிக்கணும். ஆண்டவரை காக்கா பிடிக்கவும் வேண்டாம், சோப்பு போடவும் வேண்டாம். அவரை நேசித்தது உண்மையானால் அவரை சேவிப்பாய். என்னை நேசித்தாயானால் நீ என்னை சேவிப்பாய். கர்த்தரை சேவிக்கிறது ஆகாதது என்று கண்டார். பின்ன யாரை சேவிப்பீர்கள்? நீங்கள் அந்த பொச்சலையை வணங்கணும் சொன்னபோது, நீங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளையை ராஜாவை உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் எங்களை விடுவியாமல் போனாலும் எங்கள் தேவனுக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். நீ நாட்டி வைத்த பொச்சலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுள், உமக்கு தெரிந்திருக்க கடவுள். உலகத்தை பார்த்து சொல்லணும், உனக்கு தெரிய வேண்டிய என்ன தெரியுமா? என் தேவனை மாத்திரம்தான் நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. I have decided to worship him. அவரை மாத்திரம் ஆராதிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்டேன், தீர்மானித்து விட்டேன். இந்த தீர்மானத்தில் மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா. சில சகோதரிகளை பார்த்துருக்கேன், தீர்மானம் எடுத்தால் மாற்றவே முடியாது. என்ன காரியத்துக்கு? கெட்ட காரியத்துக்கு.
கெட்ட காரியை தீர்மானம் எடுப்பாங்க. அவங்கள யாருமே மாற்ற முடியாதான், அசையாத பர்வதம் போல் இருப்பாங்களா. ஒரு டைனமைட் வச்சா வெடிச்சிடும் பர்வதம், கீழே ஒரு டைனமைட் வெடிச்சிடும் பர்வதம். ஆனால் நீ அப்படி இல்லை, கர்த்தருக்காக அசையாமல் இருப்பாய். இந்த உலகத்தின் வைராக்கியத்துக்காக இல்லை, இந்த வைராக்கியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் பேர் நிற்பாங்க. இந்த உலகத்தினுடைய காரியத்துக்காக இல்லை, கர்த்தரையே தெய்வமாக கொண்ட ஜனம் எத்தனை பாக்கியம் உள்ளது. இந்த நல்ல தேவனை சொந்த ஜனமாய் பெற்றவர்கள் எவ்வளவு பாக்கியமானுங்கள். யாருங்க புழல்ல பாக்கியவான்? 10 சாவரி நகை, 2 மாடி வீடு, 2 காரு. இல்லைங்க, கர்த்தரை தன் தேவனாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. 1000 இருந்த எனக்கு என்ன, ஆண்டவர் இல்லாவிட்டால் நான் போகும் இடம் என்ன தெரியுமா? எரி நரகம். இன்றைக்கு எதுவுமே இல்லாவிட்டால் நான் போகிற இடம் பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் இல்லை, பஞ்சம் இல்லை, வஞ்சம் இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லாத ஒரு இன்ப உலகம் எனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. இந்த மிட்ஸ் ஆஃப் த பெயின் தே மேட் எ டிசிஷன். வேதனையின் மத்தியில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அவர்களை சாதனையாளர்களாய் மாற்றினார்கள். 3 பேர் அக்கினியில் போட்டாங்க. அக்கினிக்குள்ளே போகாமல் கடவுள் காப்பாற்றியிருக்கலாம்ல. கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏங்க அக்கினிக்குள்ளே போகாமலே காப்பாற்றியிருக்கலாமே. அக்கினிக்குள்ளே போகாட்டா அப்பா உங்கூட நடக்க முடியாதுல்ல, அப்பா உங்கூட நடக்க முடியாதுல்ல. அவர் வெளியே நடக்க மாட்டாருங்க, அக்கினிக்குள்ளே தான் நடப்பாருங்க. அவர் அல்லலியா போடுங்க பாகல. அக்கினிக்குள்ளே அவர் அக்கினிக்குள்ளே என்னை போட்டு என்னோடு கூட நடந்து வருவார் என்றால் அந்த அக்கினி எனக்கு வேணும், அந்த அக்கினி எனக்கு வேணும். அந்த அக்கினி எனக்கு ஒரு இன்ப அக்கினியாக இருக்கும். எங்கள் அப்பா கூட நடக்கிறது எனக்கு இன்பமாக இருக்கும். ஐ நீட் தட். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் மட்டுமல்ல, ரசிக்கிறவனும் பாக்கியவான். சோதனையிலே உன்னோடு கூட அவர் இருப்பார், உன் கரத்தை பிடித்து நடத்துவார். நேபுகாத்நேச்சார் சொல்கிறாராம், 3 தண்டை போட்டோம், 4 தெரியுதுடே, எங்கெல்லாம் சாம்பலாக போவாங்களான்னு தெரியும். இவங்க சந்தோஷமாக பாடுறாங்களே, இவங்க சாம்பலாக போவாங்கன்னு நினச்சோம், ஆனால் சந்தோஷமாக பாடுறாங்களே. சாம்பலாக மாட்டோம், சிங்காரிகளாய் மாறி வருவோம். எங்கள் சாம்பலை சிங்காரை மாற்றுகிற ஒரு தேவன் எங்களோடு கூட நடந்து வருகிறார். சில கணவர்லாம் சொல்லுவாங்க, நீ முன்னால் போ, நான் பின்னால் பாரு. அவர் பக்கத்தில் நடந்து வர மாட்டாரா? நீ முன்னால் போகணுமா, அவர் பின்னால் வருவோம். எங்கள் அப்பா நீ முன்னால் போ, பின்னால் வர சொல்கிறல்ல. நீ அக்கினில் இறங்கணுன்னு அவர் இறங்கி வருவார். அந்த வினாடியிலே கையை பிடிப்பார். அவர் லேட்டாக நீ எரிஞ்சு சாம்பலான பிறகு திரும்ப உருவாக்க மாட்டார். நீ சாம்பல் ஆகாமலே உன்னை பாதுகாக்கிறது, உன்னோடு கூட நடந்து வருவார். சோதனையில் கூடயே நடந்து வருவார். அந்த சோதனையின் உச்சத்தை நீ உணர மாட்டாய். ஏனென்றால் அந்த அக்கினி இறங்கினா இந்த அக்கினி கப்புன்னு அடைஞ்சிடும். இந்த ஆண்டவர்கள் பேர் என்ன தெரியுமா? எரிகிற அக்கினி. அவர் எரிச்சல் உள்ள தேவன், எரிகிற அக்கினியா, காட் ஆஃப் ஃபயர். நமக்கு அக்கினி தேவன் இருக்கிறார். அந்த உலகத்து உள்ளவங்கெல்லாம் அக்கினியை கும்பிடுவாங்க, ஆனால் உண்மையான அக்கினி நம்முடைய ஆண்டவர் தான். அவர் உன் அக்கினியில் இறங்கி வருவார். இந்த அக்கினி அணைந்து விடும். அல்லேலூயா. என்னடா இவங்க உலாவுகிறாங்களே, சூடாக்குனவன் 7 மடங்கு சூடாக்கினவர், ஆனால் இவங்க எப்படி அழகாக இருக்கிறாங்களே. 4வது ஒரு ஆள் கூடவே நிற்கிறாரு. ஆமாம், 1 போட்டால் 2 வரும், 2 போட்டால் 3 வரும், 3 போட்டால் 4 வரும், 4 போட்டால் 5 வரும். சாரிக்கடை இலைங்களுங்க, அப்பா கூட வர்றாரு. அல்லேலூயா. உன்னை ஒருபோதும் தனியாக நான் விடுகிறதில்லை, எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நினைக்காதீங்க, உலகத்தின் முடிவு பர்யந்த நான் உன்னோடு கூட இருப்பேன். மரண பள்ளத்தாக்கில் உங்களோடு கூட இருப்பேன். கண்ணீரில் உன்னோடு கூட இருப்பேன், தண்ணீரில் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீர் உன்னை சேதப்படுத்தாது, கண்ணீரும் உன்னை சேதப்படுத்தாது, அக்கினியும் உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி சூளையில் பார்த்துட்டு நேபுகாத்நேச்சார் சொன்னார், வெளியெடுங்கடா, வெளியெடுங்கடா. வெளியெடுக்க போனால் உள்ளே போய் எரிஞ்சு போயிட்டோம். இவங்க வெளியே வரும்போது அப்படியே பல வந்தாராம். சட்டையை மோந்து பார்த்தார், அக்கினி வாசனை அடிக்குதா? வாசனை கூட இல்லையே. ஆண்டவர் குணமாக்கினா வாசனை இல்லாமல் குணமாக்கினா அடையாளம் இல்லாமல் குணமாக்குவேன், அடையாளமே இல்லாமல் குணமாக்குவேன். முந்தினைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்கவும் வேண்டாம். நான் ஒரு புதிய காரியம் செய்வேன்.
பழையவள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. பழையவள் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது, வேதனையிலும் ஆண்டவரை பின்பற்றின ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24. விசுவாசத்தில் மோசே தன் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவதோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்து, அப்படி இருத்தி என்ன மாதிரி படிங்க பார்க்கலாம், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை முழங்கால வாசிங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்ன பண்ணாங்கன்னு. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். You made a choice to suffer with the people of God. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானம் தெரியுமா? தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை நான் சகிப்பேன். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்வதை பார்க்கலாம். பொசிஷன், ப்ரொவிஷன், ப்ரொமோஷன் எல்லாம் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு பொசிஷன் இருந்தது. யார்? ஐயோ, குமாரத்தின் மகன். பொசிஷன், ப்ரொவிஷன் பார்த்தானா அவனுக்கு ஆணைகிட்டா எல்லாமே அவன் நடக்குங்க. அவன் அரண்மனையில் வாழ்கிறவனாக இருந்தான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாக இருந்தான். மட்டுமல்ல பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வருங்காலம் காத்து கொண்டிருந்தது. எகிப்தினுடைய ஆளுகை செய்கிறவனாக இன்னொரு பார்வோனாய் அவன் மாறுகிற ஒரு பதவி உயர்வு அவனுக்கு காத்து கொண்டிருந்தது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவனுடைய ஜனத்தோடு கூட துன்பத்தை சகிப்பேன் என்று அவன் தெரிந்து கொண்டான். இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களை குறித்து கிறிஸ்து நிமித்தம் ஒரு நிந்தை அதிக பாக்கியம். என்னங்க பாக்கியம்? உங்கள் வாழ்க்கையில் பாக்கியம் என்னங்க? பாக்கியவதி. நல்ல மருமக வந்துட்டா, பெரிய பாக்கியவதி. நல்ல மருமகன் வந்துட்டான், பயங்கர பாக்கியவதி. ப்ரொமோஷன் வந்துட்டு பாக்கியவதி. வீடு கட்டிட்டாங்க, பாக்கியவதி இல்லைங்க. கிறிஸ்து நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினானா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தால் அதை பற்றி பெரிய சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 30,000 ரூபா நான் மாதந்தோறும் வாங்கி கொண்டு இருந்தேன், அதை விட்டு விட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காய் வந்தேன்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் அரண்மனையே விட்டு வெளியே வரான், பெரிய பதவியை விட்டு வர்றான். வந்த மோசைக்கு என்ன கிடைச்சதான்? என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை சகிப்பது பாக்கியம் என்று எண்ணினான். இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக இருந்தான். அப்படின்னு என்ன? இந்த பார்வோனுடைய அரண்மனை இருப்பதை பார்க்கலாம். 6 லட்சம் மக்களை வழிநடத்துவதற்காக, 5 ஆகமங்களை எழுதுவதற்காக அப்பா என்னை தெரிந்து கொண்டார் என்று பெரிய பாக்கியம், அதான் பெரிய பாக்கியம் என்று எண்ணினானா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் பெற்ற கஷ்டம் ஏராளங்க, அனுபவித்த துன்பம் ஏராளங்க. அரண்மனையில் வாழ்ந்த பிள்ளை ஒரு கப்பு தண்ணிக்காக வனாந்தரத்தில் செபித்து தான் தண்ணியை பெற்றது. ஒரு நேரம் ஆகாரத்துக்காக செபித்து தான் ஆகாரத்தை மன்னா வந்தது. அந்த ஜனங்களெல்லாம் அவனுக்கு விரதமாக போராடினாங்க. கல்லறியணும், கல்லறி மட்டுமல்ல சொல்லறியும் இருந்தது. அவனுக்கு கிடைத்ததெல்லாம் வேதனை தான். ஆனால் அதன் மத்தியில் ஒன்று வாஞ்சித்தான். கைத்தட்ட ரெடியாக இருங்க, உம்முடைய பிரசன்னை எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொன்னான். என்ன வந்தாலும் எது வந்தாலும் எனக்கு வேண்டிய உம்முடைய பிரசன்னம். எகிப்தினுடைய இன்பத்தை பார்க்கலாம், உம்முடைய பிரசன்னம் அப்பா. இந்த உலகத்தின் மேன்மையை பார்க்கலாம், உம்முடைய மகிமை அப்பா. இந்த உலகத்தை பார்க்கலாம் ஆண்டவரை, நீ எனக்கு கொடுத்த கிருபை அப்பா. கிருபை இல்லாமல் வாழ முடியாது நம்ம சொல்கிறோம். எதுக்குங்க கிருபை? ஐயோ, நான் சாரி கட்டுறது கூட தேவ கிருபை தாங்க, நான் சாப்பிட்றது கூட இதெல்லாம் கிருபைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மோசே கேட்டு பாருங்க, 6 லட்சம் மக்களை இந்த வெயில் தாங்கலை, வேத்து கொட்டது, கொதிக்கிற வெயிலில் நடத்தினான் பாருங்க 40 வருஷம். அதுதாங்க கிருபை, அதுதாங்க கிருபை. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய ஆண்ட ஒரு நாள் ரொம்ப கோவப்பட்டு இவங்களையெல்லாம் கொன்றுவேன் மோசே, உன்னை நான் பெரியவனாக்க போகிற மோசேனார். 32ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்தில் இவங்களை அழித்து போட என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நம்ம ஒரு புழலில் இருக்கிற மோசேன்னா அல்லேலியோ போட்டிருப்பார், என்னை மட்டும் பெரிய ஜாதியாக்குவார்,
கர்த்தரே சொல்லிட்டாரு, இந்த புழல் விசுவாசிகள்லாம் ரொம்ப மோசமானவங்க, என்னை மட்டும் பெரிய ஜாதியாக்கணும் அப்படி சொன்னால் மோசே என்ன சொன்னா தெரியுமா? இந்த ஜனத்துக்கு முன்பாக உங்களுடைய பிரசன்னம் போகாதிருந்தா என்னை கொண்டு போகாதிரும். இதுக்கு மேலே ஒன்று சொன்னால் பாருங்கள், அதான் எனக்கு பிடிச்சது. 32 தேவீர் அவளை பாவத்தை மன்னித்தருள்வினாலும் மன்னித்தரும், இல்லாவிட்டா நீ எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை நீ கிறுக்கி போடும். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் அவன் பேரை என் புஸ்தகத்தை கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தர் மனம் மாற மாட்டேன்னு. ஆனால் மனம் மாறிட்டார் பாருங்க, இந்த ஜனத்தோடு வர மாட்டேன்னார். இப்போ சொல்கிற, நீ போ, நான் வருவேன். ஏன்? அவன் பண்ணின ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? கானானின் கொடியவரே, கானக பாதை கடினமாமே, ஆனால் கடந்து போய் சோந்தரிப்பதற்கு இவர்கள் இல்லாத கானான் எனக்கு வேண்டாம்னு தீர்மானம் எடுத்துட்டான். அல்லேலூயா. அப்படின்னா இந்த அருமையான விசுவாசி வராட்ட நான் மோட்சத்துக்கே வரமாட்டேன்னு சொல்கிறது மாதிரி அவ்வளவு பாரம், அவ்வளவு பாசம். இவளோடுக்கு நீ வராவிட்டா என் பேர் கிரிக்கிறீங்கப்பா, என் பேர் கிரிக்கிறீங்க. அப்போ தான் ஆண்டு சார், உனக்காக நான் வாரப்பா, உனக்காக நான் வாரப்பா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை முதல்ல பிசாசு துரத்துறதுக்கு ஆண்டவர் சீடர்களை அனுப்புவார். சீடர்கள் போய் பிசாசு துரத்திட்டு வருவாங்க. ஆண்டவரே பிசாசை துரத்தி விட்டோம். ஆண்டவர் சொன்னார், பிசாசு துரத்த சந்தோஷப்படாத, உன் பேரை என் புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கேன், அதுக்காக சந்தோஷப்படு. அப்படி என்றால் ஒருவன் வாழ்க்கையில் இருக்கிற மாபெரிதான சந்தோஷம் கர்த்தருடைய புத்தகத்திலே அவன் இடம் பெறுவான். ஆனால் இந்த மோசே என்ன சொல்கிறான்? அதை வேணா கிறுக்கிருங்கப்பா, இந்த ஜனத்துக்கு முன்பாக மட்டும் நீ சென்றால் போதும் என்று சொல்கிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இவரெல்லாம் துன்பத்திலும் தேவனை பின்பற்ற தீர்மானம் எடுத்தவர்கள். இந்த தீர்மானத்தை இவங்க எடுக்க தேவை கிடையாது, அவங்களா எடுக்கிறாங்க. யாராவது சொன்னாங்களா இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுங்கன்னு? யாராவது சொன்னாங்களா? கிடையாது. அவங்களே டிசைட் பண்ணுறாங்க, அவங்களே வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? எத்தனை துன்பம் வந்தாலும் கர்த்தரை துதிப்பேன், என்ன நடந்தாலும் அவரையே சேவிப்பேன், அவரை விட வேறு தேவன் பூமியில் இல்லை, நான் ஊழியர் செய்கிற இந்த மக்களோடு நான் இருப்பேன், அவங்கள விட்டு விலகாமல் நீ இருக்க வேண்டும், அதுவே என் வாழ்க்கையின் லட்சியம், என் பெயரை வேணா கிறுக்கி போடுங்க, அந்த ஜனத்துக்கு முன்பு அவனுடைய பிரசன்னம் போக வேண்டும். ரூத் ஒரு தீர்மானம் எடுத்தான். மாமியார் சொல்கிறாங்க, என் கூட வந்தால் உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்காதுப்பா, அக்கா போயிட்டா, அவள் நல்லா கட்டிக்கிட்டு அழகாக வாழுவா மோபில், நீயும் போம்மா. இல்லை அத்தை, நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்கள் தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீங்கள் எங்கே சாவுறீங்களோ அங்கே சாவேண்டாம். அதை எடுத்த தீர்மானம். அப்படி தீர்மானம் எடுத்ததுனால தான் அழகான போகாஸ் அவளுக்கு கிடைத்தது. ஆண்டவருக்கு பின்னால் போகிற தீர்மானம் எடுப்பீங்களா? என்ன வந்தாலும் யார் கைவிட்டால் நான் தேவனை பின்பற்றுவேன், வாழ்வோ தாழ்வோ இன்பமோ துன்பமோ நாசமோ பஞ்சமோ பட்டயமோ எதுவோ இருந்தாலும் நான் இயேசுவையே பின்பற்றுவேன், அவரை விட்டால் எனக்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. எஸ்தர் அரண்மனையில் இருந்தாள், அவளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார் மேதக்காய், நம்ம ஜனம் அழிய போகுது, நீ மட்டும் அரண்மனையில் இருக்கிறனால தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, இந்த காலத்துக்காக தான் உனக்கு ராஜரிக மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ இப்போ ராஜாவிட்ட போனா நிச்சயமாக இந்த ஜனத்தை காப்பாற்ற முடியும். அப்போ அவள் சொல்கிறா, ஐயா நான் ராஜாட்ட போனேன்னா அவர் என்னை கொன்றுவாரே, அவர் பொருசங்கோல் நீட்டாமல் விட்டால் என்னை கொன்றுவாங்களே, நான் எப்படி போகிறது? ஆனால் ஒரு அடி அடித்தா பாருங்கள், நான் செத்தாலும் சாகிறேன் தீர்மானம். அல்லேலூயா. என் ஜனத்துக்காக நான் செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாவுக்கு முன்பாக நான் போக போகிறேன். அவ்வாறு ராஜா முன்பால் போனனால தான் அவளுக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் மக்கள் காக்கப்பட்ட. இதுவும் அரை மணி நேரம் பேசலாம், உங்கள் நேரத்தை முடிக்கிறதுனால இங்கே முடிச்சிடு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய எஸ்தர் ராஜாத்திக்கு ஆண்டவரே மோதிரத்தை தான் கொடுத்தாரு, அண்ணன் மோதிரமாக உன்னை மாற்றி வச்சிருக்கிறார், அவர் கருத்தில் நீ முத்திரை மோதிரமாக இருக்கிறாய், முத்திரை மோதிரமாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தின் நாளும் நீ என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க? கர்த்தரே என் தேவன், அவரே நான் சேவிப்பேன், நான் மட்டுமல்ல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் அப்பா தீர்மானம் எடுத்தால் குடும்பம் பின்பற்றி வருமா? வந்து தான் ஆகணும், வந்து தான் ஆகணும். அப்படி தான் அப்பா இருக்கணும். குடும்பத்துக்கு தலைவன் யார்?
தகப்பன் தான் தலைவன். தைரியமாக நான் சொல்கிறேன், தகப்பன் தான் தலைவர். அவர் சொல்கிறத குடும்பம் கேட்டு தான் ஆகணும். நானும் என் வீட்டார் மூவென்றால் கர்த்தரை சேவிப்போன்னு யோசுவாவுக்கு மனைவி சொல்லலைங்க. இப்போ கணவரெல்லாம் பார்த்தா, ஐயா நீங்கள் ஜெபிச்சிங்களா? என் மனைவி ஜெபிச்சாங்க. கோயிலுக்கு போகிறீங்களா? என் மனைவி கோயிலுக்கு போவாங்க. இப்படி கொஞ்சம் பேர் மனைவி வேதத்தில் இருக்காங்க. அவங்க வேதத்துக்கு பிறந்தது மனைவி வேதம் இல்லைங்க. தகப்பன் எல்லாம் தைரியமாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் போட்டது தான் சட்டம், சாப்பாடு சட்டம், வீடு சட்டம் அதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. கர்த்தருக்காக நான் வச்சது தான் சட்டம். அல்லேலூயா. அது என்னது? நான் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே செய்வோம். படிக்கிற காலத்தில் அப்பா சட்டம் வைப்பார், வெளியே போதே நீ படிக்கணும், அது சட்டம் வைக்கிறாரு. ஆலயத்துக்கு போகணும் சட்டம் வச்சாரா? வைக்க மாட்டாரே. இல்லை, எல்லா அப்பாங்களும் சட்டம் வைக்கணும். என்ன சட்டம்? நம்ம ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், கர்த்தரை ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், ஆலயத்துக்கு கரெக்டாக போவோம் வாருங்கள். யார் வந்தா நான் வரட்டா, என்ன கர்த்தர் வந்துட்டார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் அங்கே வந்துட்டார். இங்கே காத்திருக்கிற விசுவாசி இல்லைங்க, காத்திருக்கிற பாஸ்டர் இல்லைங்க, கர்த்தர் காத்திருக்கிறார். ஏன் 2 பேர் வந்துட்டாங்கல்ல? 2 பேர் எங்கே இருந்தாலும் அவர் நடுவில் நான் வருவேன் வந்துட்டார்ல. இப்போ காத்திருந்த பாஸ்டர் இல்லை, காத்திருக்கிற கர்த்தர். அந்த உணர்வு இருக்குமானா கரெக்டாக வாங்க, கர்த்தரை ஆராதிங்க, போயிடுங்க. 6 நாளில் கொடுத்த ஆண்டவர் இந்த 7ஆம் நாளில் 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் எனக்காக விழித்திருக்கக்கூடாதா? 1 மணி நேரம் என்னை ஆராதிக்க முடியாதா? உனக்கு கண்ணு, கை, கால், உனக்கு வயிறு, இருதயம் எல்லாம் நான் பாதுகாக்கிறதுக்கு தேவ தூரில் வச்சுருக்கிறேன். எனக்கு நன்றி சொல்ல உனக்கு தெரியுமா? ஆனால் என்னை காக்கிற தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. என்னங்க குடிப்பீங்க, என்னங்க குடிப்பீங்க? இப்போ நான் வாட்ச்மேனுக்கு 1 நாள் லீவா? பரலோக வாட்ச்மேனுக்கு லீவே கிடையாதுங்க. நீ பிறந்த முதல் உனக்கு எலும்பு உருவாதற்கு முன்பாக, நரம்பு உருவாதற்கு முன்பாக இதுவரையும் காத்து வந்த உன் தேவனுக்கு நீ எடுக்கிற தீர்மானம் என்ன? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். சொல்லுங்கள், நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பதாகாது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? இரு மனதோடு குந்தி குந்தி எப்படி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமான கர்த்தரை சேவிங்கள். உலகம் உங்களுக்கு பிடிச்சனா உலகம் பின்னால் போங்க, கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கையை தூக்கி கர்த்தரை சொல்லுங்கள், நான் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவரே நாங்கள் பின்பற்றுவோம். அவரை தவிர வேறே தேவன் பூமியில் இல்லை. அவரை தவிர நாங்கள் நம்புறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அவரை தவிர பின்பற்ற ஒருவர் இல்லை. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவர் கேட்குறார். பரலோகத்தை தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, எனக்கு ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் பார்க்குறீங்கப்பா. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்த நாள் வரையும் தான் நீ காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியா பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அவர் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும், வழி விலகக்கூடாது, வலுவாதபடி காக்கணும். மாசற்ற சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை நிறுத்தணும். எங்கள் யூடியூப் வியூவர்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் இந்த தீர்மானத்துக்குள் வந்து மக்காய் வாழ கிருபை தாருங்கப்பா. கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. உடைய மகிமைக்காக நாங்கள் வாழ உமது கிருபை எங்களுக்கு தாரும். சகல விதமான வியாதிகள், நரம்பு வியாதிகள், எலும்பு வியாதிகள், காய்ச்சல், ஜுரம், ஆண்டவரே சிக்கன் பாக்ஸ், எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் குணமாக்கும். யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா பிள்ளைகளை குணமாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.